ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட்டும் எப்பவும் போல் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருந்தாலும் ஸ்டோரி கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கான எபிசோட் பார்க்கும்போது. இப்போ ஒரு வழியாக பார்த்தோம்னா அண்ணாமலை அந்த ஸ்கூலில் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாரு. ரோகிணியும் அவங்க பையனை வந்து கிறிஸ் அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விட்டாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதில் ஒரு ட்விஸ்டான ஸ்டோரி இருக்குது. இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான எபிசோடில் புதுசாக ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி பேசினாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா கிறிஸோட விஷயம், இவங்க வீடு மாறின விஷயத்தெல்லாம் எப்படி அவங்களோட சித்திக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இப்போ ரோகிணியோட அம்மா சொன்னாங்க. அப்போ சித்தியோட கேரக்டர்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கான எபிசோடில் பார்க்க முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் முத்து மீனாக்கு சந்தேகம் வந்துருச்சு. கிறிஸோட ரோகிணியோட அம்மா வந்து அந்த மாதிரி ரொம்பவுமே கோபமாக பேசிட்டு ஃபோன் வச்சதுனால அது சம்மந்தமாக அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் மென்டல் ரோகிணி வந்து ஒட்டு கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ நாளைக்கான எபிசோடில் சூப்பரான ஒரு ஹைலைட் காட்டியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்து பேசின ஒரு விஷயம் தான். என்னென்னா மீனா வந்து பூ கொடுக்கறதுக்கு அங்கே போயிட்டு இருக்காங்க. பின்னாடியே ஒரு ரவுடி ஃபாலோ பண்ணுறதுனால பயந்து போய் வித்யாவோட வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் வித்யாவோட வீட்டில் பார்த்தோம்னா ரோகிணி இருக்காங்க, அதே நேரத்தில் வித்யாவும் இருக்காங்க. வித்யா வந்து முத்துவோட ஃபோனை வச்சுட்டு அதில் இருக்க வீடியோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபோனை ஆன் பண்ணாவே எல்லாமே தெரிஞ்சு போயிடும். ஏன்னா ஏற்கனவே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதுனால. அப்படி இருந்தும் பார்த்தோம்னா என்ன நடக்குதுன்னு தெரியல. இது லாஜிக் இல்லாத விஷயம் தான். அடுத்து பார்த்தோம்னா மீனா உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரவுடி ஃபாலோ பண்ணுறாங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. வித்யா கையில் வச்சிருக்க ஃபோனை மீனா பக்கத்தில், அதாவது சோஃபாவில் மீனா உட்காந்துருக்கும் போது பக்கத்துலேயே அந்த ஃபோனையும் வச்சிடுறாங்க. ஆனால் அதை ரோகிணி பார்த்துடுறாங்க. முத்துவோட ஃபோனாச்சே மீனா பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பதட்டத்தோடு இருக்கிறாங்க. அதோட பார்த்தா அந்த ப்ரோமோவை முடிச்சிருந்தாங்க. நாளைக்கான எபிசோடும் பார்த்தோம்னா நமக்கு செம்ம சுவாரஸ்யமாக தான் இருக்க போகுது. ஆனால் குட்டி குட்டி கதை தான், அதாவது சின்ன சின்ன கதைகளை வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் ஸ்டோரி அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து கூட்டு குடும்பத்தில் நடக்கக்கூடாத ஒரு சில விஷயமும் நடக்க தான் செய்யுது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காட்டாமல் இருந்திருக்கலாம். இருந்தாலும் அவங்களுக்கு சீரியல் நல்லா ஓடணும்ல, அதனால் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத லாஜிக்கே இல்லாத ஒரு சில கதையும் வந்து உள்ளே சொல்ல தான் செய்வாங்க. நம்ம சீரியல் காலகாலமாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அது மாதிரி தான் இந்த சீரியலும் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் நாளைக்கான எபிசோடை பொறுத்த வரைக்கும் மீனா அந்த ஃபோனை பார்த்துட்டாங்க அப்படின்னா செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும். எப்படி இந்த ஃபோன் வந்துச்சு என்ன இதுன்னு. அப்படி இல்லைன்னா அந்த ஃபோன் விஷயமாக ஏதாவது ஒரு ட்விஸ்ட் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கடையில் இன்றைக்கி ஒரு ப்ரோமோ வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம அடுத்த ஸ்டோரி என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.